ரொம்ப பெரிய கம்பெனில இதை வந்து இன்டர்வியூ கொஸ்டினாவே கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுனால உங்களால் HTML, CSS அட் த சேம் டைம் ஜாவாஸ்கிரிப்டையும் உங்களால் வந்து ஈஸியாக மாஸ்டர் பண்ணிட முடியும். இந்த கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ட்யூட்டிவான ப்ராஜெக்டாக வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கும். ஹை கைஸ், நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 15 to 20 LPA இல்லை 20 LPAக்கு மேலே வந்து ஒரு ஜாப் எடுக்கணும், எஸ்பெஷலி ஃப்ரண்ட் அண்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறது மூலிமா உங்களால் ஃப்ரண்ட் அண்டை பயங்கரமாக மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் நைட்டே வந்து உங்களால் முடிக்க முடியும். பேசிக்லி ஒரு வீக்கெண்ட் உட்காந்து சாட்டர்டே சண்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜும் சரி, உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் நாலேஜும் பயங்கரமாக வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், let's get into the video. இதில் வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒன்றுமே பண்ணுறப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ப்ராமிஸ் லைப்ரரி. ஏன்னா நீ சொல்கிறதே புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்களே வந்து ஒரு லைப்ரரி வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த லைப்ரரியில் .then அதுக்கப்புறம் வந்து .catch அதுக்கப்புறம் promise.all இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் wrapper வந்து கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் பாலிஃபிலாக நினச்சி பண்ணாலும் சரி, அப்படி பார்த்தாலே நீங்கள் வந்து ஒரு டெக்னிக் வந்து கற்றுக்க போகிறீங்க. அப்படி இல்லாமல் இதில் நீங்கள் NPMல எப்படி வந்துட்டு ஒரு லைப்ரரி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதும் கற்றுப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்னல்ஸ் வந்து நல்லாவே வந்து கற்றுக்க முடியும். சரி, இதில் எனக்கு என்ன நல்லா லேர்னிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் மைக்ரோ டாஸ்க் கியூ அப்படின்னா என்னென்னு கற்றுப்பீங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளோஷர்ஸ்னா என்ன அப்படின்றத நல்லா கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை கற்றுப்பீங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ல எங்கேருந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சுன்னா வரும், அதை வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசிங்க்ரனஸ் ஃப்ளோ வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி நடக்குது அப்படின்றத கற்றுப்பீங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். நிறைய பெரிய அப்ளிகேஷன்ஸில் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு CRM அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் லைக் இந்த ஜீராவாக இருக்கட்டும், இல்லைனா லீனியராக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்பான் போர்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். கன்பான் வியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடாலஜி. ஸோ இதில் வந்து பேசிக்லி நம்ம வந்து ஒரு டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்து வைப்போம். அந்த டாஸ்க் வந்து அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா அதை எடுத்து அடுத்த ஸ்டேஜில் வைப்போம். பேசிக்லி வந்து நம்ம ஒரு டைம் லைனில் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் கன்பான் வியூ அப்படின்றது. அதை வந்து ஆக்சுவலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்கிற முக்காவாசி பிஸ்னஸஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கிரிட்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் ஈவெண்ட் API அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கன்சியூம் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமா அதோட ஸ்டேட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அதே இடத்துலேருந்து நம்ம ரெண்டர் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத முக்கியமான ஒரு ஃபீச்சரை எடுத்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இதில் நான் வேறு என்னென்னலாம் கற்றுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நேட்டிவான டாம் ஈவெண்ட்ஸ்னா என்னன்றதை கற்றுப்பீங்க. அண்ட் ஈவெண்ட் பப்ளிங்னா என்னன்னு கற்றுப்பீங்க. ஈவெண்ட் கேப்சரிங் அப்படின்னு என்னன்றதை கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஸ்டேட்டை சிங்க் பண்ணுறது, அந்த ஸ்டேட்டை எப்படி நம்ம வந்து டாம் மேனிபுலேஷன் மூலமா வந்துட்டு கரெக்டாக சிங்கில் வச்சுக்கிறது அப்படின்றத கற்றுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் வந்துச்சுனாலே இந்த ப்ராஜெக்ட் பற்றி கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ஸ்க்ரால் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எக்ஸல் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 ரைல்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ண வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு டாமில் நீங்கள் வந்து 10,000 20,000 எலமெண்ட்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட ஃபோனோ இல்லை உங்களோட ப்ரௌசரோ வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எப்படி அவங்க எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே என்கிட்ட வந்து இப்போ நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து 1000 சேட்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் 1000மே எனக்கு வந்து காட்டுமான்னு கேட்டால் காட்டாது. எனக்கு ஃபஸ்ட்டு 10 மட்டும் தான் என்னோட ஸ்க்ரீனில் காட்டும். மீதி 10 வந்து மேலே லோட் ஆகியிருக்கும். நான் ஸ்க்ரால் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அடுத்த 10 லோட் ஆகும். அதே மாதிரி கீழே வந்து நான் நிறைய ஸ்க்ரால் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் டெலீட் ஆகிட்டே வரும். ஸோ தட் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் மெமரியில் வந்து 30 மெசேஜ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். நம்ம ஸ்க்ரால் பண்ணுறதை பொறுத்து மேலே இருக்கிற மெசேஜ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் டெலீட் ஆகும், இல்லை கீழே இருக்க மெசேஜ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் டெலீட் ஆகும். இதுதான் வந்துட்டு வர்ச்சுவல் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்கார்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய அப்ளிகேஷனில் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். சரி, இதில் கிரிட்டிக்கலான என்ன ஃபீச்சர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சேட்டோ இல்லை ஒரு விண்டோவோ எடுத்துக்கோங்க. அதில் 10,000 20,000 லைன்ஸ் இருக்க என்டிட்டிஸை நீங்கள் ஒரே ஸ்க்ராலில் நீங்கள் வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க. அதை எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணி ஹேங் ஆகாமல் காட்ட போகிறீங்க அப்படின்றதான் உங்களோட ட்ரிக். சரி, இதில் நான் என்னென்னலாம் கற்றுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் அப்சர்வர் அப்படின்னா என்னன்றதை கற்றுப்பீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக். நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் லெவல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் அப்சர்வர்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒரு சில இடத்துல இன்ஃபினைட் ஸ்க்ரால் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்க்ரால் பண்ண வந்துகிட்டே இருக்கும். அப்போனா வந்து இப்போ லெட்ஸே நம்ம வந்து லிங்க்டினோ இல்லை ஃபேஸ்புக்கோ யூஸ்
யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரீல்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரீல்ஸ் 2000 ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணோம்னா எல்லாமே நம்ம ஃபோனுக்குள்ளேயா இருக்கும்? இருக்காது. ரீல்ஸ் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறப்போ ஒரு 4 ரீல்ஸ் தான் இருக்கும், மீதி ரீல்ஸ்லாம் டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி நீங்கள் மேலேருந்து வரப்போ திருப்பி அது டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஃபினிட் ஸ்க்ரால்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்டர்செக்ஷன் அப்சர்வர்னா என்னன்றதை கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்குது, அது என்னன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து த்ராட்லிங்னா என்ன அப்படின்றத கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸை எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதை ரொம்ப நல்லா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூவில் யாராவது வந்துட்டு எப்படி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இன்டர்செக்ஷன் அப்சர்வர் பற்றி உங்களால் பேச முடியும். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பெரிய கம்பெனியில் இதை வந்து இன்டர்வியூ கொஸ்டினாவே கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபார்ம் பில்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இது ஃபார்ம் பில்டர்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஃபார்ம் பார்த்துருப்போம்ல, அதில் வந்து ஒரு சில டைம் நேம் கேட்கும், ஒரு சில டைம் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும், ஒரு சில டைம் வந்துட்டு இமெயில் முன்னாடி கேட்கும், அப்புறமா வந்து ஃபோன் நம்பர் கேட்கும், ஒரு சில டைம் வந்து ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லும். கரெக்டாக இது எல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதனால் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வேணா அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் வேணா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லாம் ஆக்சுவலாக இருக்கிற ஒரு விஷயம். இதை நீங்கள் திருப்பி ரீரெண்டர் பண்ணுறப்பயுமே வந்து இதை ஒரு ஃபார்மில் ஒரு ஜேசானில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஜேசானை யூஐயாக மாற்றி நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணணும். இதுதான் ஃபார்ம் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கான்ஃபிகர் ட்ரிவன் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் ஸ்கீமா ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து டைனமிக்காக டாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத கற்றுப்பீங்க. அண்ட் டீப் க்ளோனிங்னா என்ன அப்படின்றத கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்றதை கற்றுக்க போகிறீங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவ் சிஸ்டம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. சரி, ரியாக்டிவ் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டாம் வந்து மாறும். கரெக்டாக இதை தான் ரியாக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அட் த சேம் டைம் அப்சர்வர் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்கு, இது ரெண்டுத்தையும் கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிபெண்டன்சி ட்ராக்கிங் என்னன்னு கற்றுக்கணும், க்ளோஷர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும். இந்த அப்சர்வர் பேட்டர்னை லிட்டரலி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மூலியமா இந்த ரியாக்டிவ் சிஸ்டம்ஸை உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து வந்துச்சு. நான் வந்து சென்னை ரியாக்டில் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டாக் வந்து கொடுத்துருந்தேன். அந்த ஒரு பிரின்சிபல்ல தான் இது வந்து ஒர்க் ஆகுது. முடிஞ்சா நான் அந்த வீடியோ கூட நான் வந்து லிங்க் பண்ணி காட்டுறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டாபிக் போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஈவென்ட் லூப் விசுவலைசர். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறத ஒரு ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக வந்து யூஐயில் காட்டி அதுக்குள்ளே வந்து இப்போ இது வந்துட்டு மைக்ரோ டாஸ்கில் இருக்கா, இப்போ இது வந்துட்டு மேக்ரோ டாஸ்கில் இருக்கா, எப்படி வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஒரு அனிமேஷன் மாதிரி பேசிக்கான ஒரு யூஐ வச்சு ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக இதை வந்து நீங்கள் மேனிபுலேட் பண்ணி காட்டலாம். இதில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎஸோட ரன் டைமோட இன்டர்னல்ஸ் வந்து கற்றுப்பீங்க. அது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து நான் காட்டுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவென்ட் லூப்னா என்னன்றதை கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் கன்கரன்சி மாடல் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் வந்து நல்லா கற்றுப்பீங்க. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போவோம். கஸ்டம் மாடியூல் பண்ட்லர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறீங்களா, அப்போ இம்போர்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபைலு கரெக்டாக அந்த சிஸ்டமில் இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி பண்டில் பண்ணணும், ஒன்றா வந்து சேர்த்து வச்சு. ஓகேங்களா, இதுதான் உங்களோட டாஸ்க்காக இருக்கும். ரொம்ப பேசிக்கான வெர்ஷன் பண்ணால் கூட இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். இதில் நீங்கள் வந்து Node.jsல பண்ணுறது மூலியமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சில ஏபிஎஸ்லாம் கற்றுக்க முடியும். என்னென்ன ஏபிஎஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்குது, அதை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்குது Node.jsல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பாத்தெல்லாம் எப்படி நீங்கள் ரெண்டர் பண்ணி அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நியூ ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட ப்ராஜெக்ட். இதில் வந்து நீங்கள் ரிகர்ஷனும் கற்றுப்பீங்க அண்ட் டிபெண்டன்சி கிராஃப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதும் கற்றுப்பீங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளேட் இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹேண்டில் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் HTML மட்டும் எழுதுவீங்க, HTML-குள்ளே டேரெக்டாக ஒரு ரியாக்ட் அந்த மாதிரி கோடில் யூஸ் பண்ணுற மாதிரி டேரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க வேரியபிளே யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து நம்ம அந்த வேரியபிள் போடுவோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணி இதை வந்து கம்பைல் பண்ணுவோம். இது கம்பைல் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன ஒரு வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடும் இந்த கம்பைல் டைம் மூலமா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். HTML-க்கு இல்லாத ஒரு பவரை நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்கேப் பண்ணுறது மூலமா நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பார்சிங் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் டோக்கனைசேஷன் என்னன்னு கற்றுக்கலாம், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கோப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கற்றுப்பீங்க.
இதுக்கு அடுத்தது இன்னொன்று, இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ராஜெக்ட், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நார்மலாக எக்ஸ்கலிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சும்மா வந்து டிராயிங் பண்ணிக்கலாம், அண்டு ரீடூ பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணலாம். இதை நீங்கள் வந்து க்ளோன் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், டைரெக்டாக வரைகிறது, அதில் அண்டு ரீடூ இதை மட்டும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதில் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கமாண்ட் பேட்டர்னா என்ன அப்படின்றத கற்றுப்பீங்க. ஸ்டாக்ஸை வந்து எப்படி ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறாங்கன்றத கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்குது HTML. அந்த கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஸ்னாப்ஷாட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அட் த சேம் வந்து இது வந்து அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருக்கீங்க, சீனியர் இன்ஜினியராக ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்லை நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து நல்லா அட்வான்ஸ்டான கான்செப்ட்லாம் கற்றுக்கணும், ஆனால் எனக்கு வந்து தியரி படிக்க போர் அடிக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வீக்கெண்ட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களால் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகிறப்போ இதை பற்றி நீங்கள் ரிவைஸே பண்ண தேவையில்ல. சின்ஸ் நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுனால உங்களால் HTML, CSS அட் த சேம் டைம் ஜாவா ஸ்கிரிப்டையும் உங்களால் வந்து ஈஸியாக மாஸ்டர் பண்ணிட முடியும். That's been it. Keep coding. Bye.